பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். திக்கற்ற நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில், ஓரங்கட்டப்பட்ட நிலையில் நீ வேண்டாம் என்று தள்ளப்பட்டது போல என்னை என் குடும்பத்தார் எல்லாரும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்தில் வந்து கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விடுவதில்லை, கைவிடுவதில்லை என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் கைவிடப்பட்டது போல காணப்பட்டு கிடக்கிறார்கள். புருஷன் என்னை கைவிட்டு விட்டான், பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் அனாதையைப் போல, ஓரமாய் ஒதுக்கப்பட்டது போல, சிறுமைப்படுத்தப்பட்டது போல, ஏமாற்றப்பட்டது போல நான் ஒதுங்கி கிடக்கிறேனே. எனக்கு ஆதரவாய் பேசுவதற்கு, என்னை அரவணைப்பதற்கு, என்மேல் பரிவு காட்டுவதற்கு, எனக்காக உதவி செய்வதற்கு ஒருவரும் வரவில்லையே என்று அநேகர் ஏக்கத்தோடு பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 38 வருஷ வியாதியஸ்தன் பெதஸ்தா குளத்தங்கரையில் ஒதுக்கப்பட்டதை போல அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் முன்வராத நிலையில் அந்த குளம் கலக்கப்படும் போது, எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் அந்த குளத்துக்குள் இறங்கும் போது அவன் சொஸ்தம் அடைந்து போவான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 38 வருஷ வியாதியஸ்தனை ஒரு மனிதர் கூட உதவி செய்யாத சூழ்நிலையில் ஒதுக்கப்பட்டது போல நாற்றம் அடிக்கப்பட்ட அந்த இடத்துல கிடந்த அவனை தேடி தெய்வம் வந்து அவனை தொட்டு சுகப்படுத்தி, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டாரே. ஆனால் இன்றைக்கு குடும்பத்தை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், நீ ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் உன்னை தேடி வருவதற்கு தெய்வம் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தெய்வம் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வியாதி என்று உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? கடன் பாரத்தினால் அகப்பட்டதினால ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? பிரச்சனையினால் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? நீ பிரயோஜனம் இல்லை என்று உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? நீ இந்த வீட்டில் இருந்தால் இந்த வீடு உருப்படாது, இந்த வீடு வளர்ச்சி அடையாது என்று சொல்லி உன்மேலேயே குற்றப்படுத்தி கொண்டு ஓரமாய் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? பயப்பட வேண்டாம் மகனே, பயப்பட வேண்டாம் மகளே, உன்னோடு கர்த்தர் உண்டு. அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. மனுஷன் கைவிட்டாலும், சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும், கைவிடாத ஒரு தகப்பன் இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். உன் கரத்தை பிடித்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். உனக்கு வேண்டிய ஆகாரத்தை, உனக்கு வேண்டிய வசனத்தை, உனக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் இன்றைக்கு வரைக்கும் செய்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தெய்வம் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ எதை குறித்தும் திகைந்து போக வேண்டாம். நான் உன்னையோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவதற்கு நான் இன்றைக்கும் சித்தமுள்ள தகப்பனாய் நான் இன்றைக்கும் உன்னோடு கூட இருக்கிறேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய நல்ல தெய்வம் இன்றைக்கு நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயானால் உனக்கு வேண்டியவைகளெல்லாம் நான் செய்து தருவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கு முன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த சூழ்நிலைமையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே என் ஆலோசனைகளை கேட்காமல் என்னை மீறி அநேக காரியங்கள் என் குடும்பத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரே அதை நான் தட்டி கேட்கும்போது அதற்கு விரோதமாய் செயல்படக்கூடிய அநேக காரியங்களுக்கு நான் அவைகள் வேண்டாம், இந்த மாதிரியான காரியங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் சொன்னாலும் உனக்கு என்ன தெரியும், நீ ஓரமாய் ஒதுங்கியிரு என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் அல்லவோ. என்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த
தேவ பிள்ளையை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைப்பதற்கு என் கரம் உன் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. நீ பயப்படாத, கலங்காத, எதை குறித்தும் பாரப்படாத. உன்னை தேற்றுவதற்கும் மாற்றுவதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு. உனக்கு வேண்டிய நன்மைகள் உன் கரத்தில் வந்து சேரும். உன்னை உயர்த்தும் காலம் வந்தாயிற்று. உன் கவலைகளை இறக்கி வை. நீ மனபாரத்தோடு இருந்து விடாதே. நீ சுமந்து கொண்டு போவதற்கல்ல, இந்த பாரத்தோடு போவதற்கல்ல, இந்த சுமையை மீண்டும் சுமந்து கொண்டு போவதற்கல்ல. தேவ சமூகத்தில் அனுதினமும் வந்து அமர்ந்து விட்டு போகிற உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ சொல்லி கேட்ட உன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்பட்டாயிற்று. இனி நன்மைகள் உன் கரத்தில் வந்து சேரும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல தெய்வம் குடும்பத்தை பார்த்து கேட்கிறார், என் மகளே, நீ ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகளே. நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை கைவிட மாட்டேன் மகளே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டாயிற்று. நான் உன்னை சிருஷ்டித்த தேவன் உன் அருகில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தை நான் சீர்படுத்துவேன். உன் குடும்பம் அசிங்கத்துக்குள் கிடக்கிறதல்லவோ, அருவருப்புக்குள் கிடக்கிறதல்லவோ, மாம்சத்தின் கிரியைக்குள் கிடக்கிறதல்லவோ, அந்த குடும்பத்தை நான் எடுத்து கழுவி என்னுடைய இரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி மீண்டும் உங்களை பரிசுத்த ஜாதிகளாய், பரிசுத்த சந்ததிகளாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அழகான வார்த்தை எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை கைவிட்டு விடாதீங்கப்பா. எங்கள் பிள்ளைங்களை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. எங்கள் தொழிலை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. எங்கள் வேலையை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. அநேகர் பார்க்கிற விதத்தில், ஏளனமாய் பேசுகிற விதத்தில் எங்கள் குடும்பம் போய்விடக்கூடாது ஆண்டவரே. சூழ்நிலைமையெல்லாம் மோசமாகி இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இந்த சூழ்நிலைமைகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தெய்வம், எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களுடைய கால்கள் வழுவி போகாதபடிக்கு எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்துகிற தெய்வத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன் ஆண்டவரே, கைகள் கால்கள் பலப்படட்டும் ஆண்டவரே. உமக்கென்று ஓடக்கூடிய கால்களாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. கைகள் கால்களில் இருக்கக்கூடிய அந்த மரத்து போகக்கூடிய அந்த அனுபவங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும். சுகர் வியாதிகள், பிரஷர் வியாதிகள், தைராய்டு பிரச்சனைகள், கெட்ட கொழுப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம் அந்த குடும்பங்களில் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடந்த தகப்பன் இனியும் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.